ரீசெண்டாக பிளாக் பஸ்டர் ஆன மதகஜராஜா காம்போ மறுபடியும் இணைகிறாங்களாம். அதாவது விஷால் மற்றும் சுந்தர் சி காம்போ இது மறுபடியும் இணைகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பென்ஸ் மீடியா அந்த படத்தை தயாரிக்கிறாங்களாம். இந்த காம்போவில் சந்தானம் ஜாயின் பண்ணுறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சந்தானம் மதகஜராஜாவில் அவருடைய காமெடியெல்லாம் வந்து வேற லெவலாக இருந்தது. அப்படி இருக்கிறப்போ அந்த படத்தில் இணைகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷுடைய டெரஸ்கே மெயின் படம் நவம்பர் 28 இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கிருத்தி சோனன் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஹீரோயின் கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனந்த் எல்ராய் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. குட் பேட் அக்லி படம் ஸ்பெஷல் ப்ரீமியராக பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏப்ரல் 9 நைட்டு தமிழ்நாட்டில். ஏப்ரல் 10 முன்னாடி குட் பேட் அக்லி படம் ஸ்பெஷல் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. AK-64 படத்தை ரெட் ஜெயின் மூவிஸை தயாரிக்கிறாங்க. 200 கோடிக்கு மேலே அஜித்குமாருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை போகிறது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை தயாரிக்கிறது கிட்டத்தட்ட உறுதியான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணுறாரா இல்லை வேற ஏதாவது டைரக்டரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். துருவ நட்சத்திரம் படம் சம்மர் 2025 ரிலீஸ் ஆக போகிறதா இது கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. காதல் என்பது பொது உடைமை ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. ஜனநாயகன் பொங்கல் 2026 ரிலீஸ் ஆகிறதுனால SK-23 படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் லாக் பண்ணியிருக்காங்களா. இது நியூஸ் வந்திருக்கு. பேக் டு பேக் அப்டேட்ஸு ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் மந்தில் இருந்து எதிர்பார்க்கலாம். அந்த படத்துக்கான அப்டேட்ஸ் SK-23 டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கு அல்லது டைட்டில் டீசரு சிவகார்த்தியன் பர்த்டே ஸ்பெஷலாக பிப்ரவரி 15 ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் ஓவர்சீஸ் ரைட்ஸை பேர் ஃபிலிம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. தளபதியுடைய கேரியரில் மிகப்பெரிய வசூல் பண்ணும் அந்த படம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பஸ்தான் சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. விடாமுயற்சி படத்துக்கான சென்சார் யூஏ கொடுத்துருக்காங்க. நியூ போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. பிப்ரவரி 6 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஆதி லக்ஷ்மி மேனன் சிம்ரன் லைலா ரெடின் கிங்ஸ்லி நடிக்கிற சப்தம் படம் பிப்ரவரி 28 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படத்துக்கான சென்சார் யூஏ கொடுத்துருக்காங்க. மார்கோ படம் பிப்ரவரி 14 ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது சோனி லீவில். ஷாமோடி அஸ்திரம் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 28 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அந்த படம். பிரேம்ஜி நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. வல்லமை இந்த படத்துக்கான டைட்டில். கிங்ஸ்டன்ல இருந்து ராசா ராசா லிரிக்கல் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொமான்ஸ் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அந்த படம். இட்லி கடை படத்தில் அருண் விஜய் ஆன்போர்ட் ஆயிருக்காரு. குட் பேட் அக்லி படமும் இட்லி கடை படமும் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகிறது. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த 2 படங்களுக்கான ரிலீஸஸ் பற்றி சோஷியல் மீடியாஸில் போயிட்டு இருந்தது. இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இட்லி கடை படத்துலேருந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு. குட் பேட் அக்லி படத்துக்கான ரிலீஸ் பற்றி எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி ட்ரெய்லருக்கான இந்த சீன் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எபிக்கில் ரிலீஸ் ஆக போகிறதா. நியூ போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. விடாமுயற்சி ட்ரெய்லர் இந்த சீன் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மயிலாடு டப்பிங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் இந்த படத்தில் நடிக்கிறாரு. பரத்துடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் குற்றச்சாட்டு இந்த படத்துக்கான போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பரத் கருணாகரன் நடிக்கிறாங்க.